வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார் இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா, குடிமங்கலம், பொள்ளாச்சி இந்த சுத்து வட்டாரம் நல்லா ஓரளவுக்கு 2 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குங்க சார். நான் வந்து இங்க கொங்கல் நகரம் தொட்டம்பட்டியிலிருந்துங்க. ஓகே, நன்றிங்க. ஆமாங்க. அப்புறம் வரப்போற நாள்ல மழை எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? ஏதோ ஒரு தாழ்நிலை வரும்னு வேற 2 நாள் அறிக்கையில போட்டிருந்தீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ ம். ஆனமழை நல்ல மழை பெஞ்சிருக்கோ. சரிங்க சார். குறிப்பா இந்த பொள்ளாச்சி, ஆனமலை சுற்றுவட்டாரம், வால்பாறையிலிருந்து மறையூர், அந்த பொள்ளாச்சி தெற்கு இந்த மறையூர் பகுதியெல்லாம் நல்ல கனமழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போ. இப்போ இன்னைக்குங்க. ஆமாமா. இன்னைக்கு நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. திங்கட்கிழமை. ஓகேங்க சார். ஆமா, ஆமா, ஆமா. அதாவது இன்றைக்கு 4ஆம் தேதி திங்கட்கிழமை. சரிங்க. ஏப்ரல் 4 ஓகே. திங்கட்கிழமை. சரி. இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல இன்னைக்கு நல்ல மழை, கனமழை பெஞ்சிட்டு இருக்கு திண்டுக்கல் மாவட்டம். அதாவது எங்கன்னா வேடசந்தூர், சரிங்க. அந்த திண்டுக்கல், நத்தம் இந்த சுற்றுவட்டாரம்ல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது இல்லாம சரிங்க. அந்த நம்ம புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம், சரிங்க. அதாவது பொன்னமராவதி, திருச்சி மாவட்டத்தோட கோவில்பட்டி, விராலிமலை ஓகேங்க. இந்த பகுதியிலையும் தூரங்குறிச்சி, நத்தம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரையோட வடக்கு பகுதியில நல்ல மழை இன்னைக்கு இப்ப பெஞ்சிட்டு இருக்கு. அது இல்லாம கேரள எல்லையோர தென் மாவட்டங்களையும் பெஞ்சிட்டு இருக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட எல்லையிலையும் பெஞ்சிட்டு இருக்குது நல்ல மழை. ஓ! வடக்க பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை இருக்குல்ல, ஆமாங்க அதுலயும் சார். நல்ல மழை பெஞ்சு, அதாவது வேலூர்ல இருந்து சரிங்க. தம்மம்பட்டி வரைக்கும், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லை வரைக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்ட எல்லை, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட எல்லை, அப்புறம் வந்து மலைப்பகுதி, அப்படியே வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்திலையும், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு சார். சரிங்க சார். இன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா, சரிங்க. இந்த மழைப்பொழிவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பரவலாகும். ஆனா உங்களுக்கு பெரும்பாலும் கூல் ஆயிடும்னு வச்சுங்களேன், மறுபடியும் பெய்யாது. ஆமா, இங்க கொஞ்சம் அது நல்லாவே குளிர் அடிக்குதுங்க சார். குளிர் அடிச்சுட்டுனா பெய்யாது. இனிமே அப்படியே படிப்படியா வங்கக்கடல் ஓரத்துக்கு மழை வரும். ஓ! அதாவது திண்டுக்கல், அப்புறம் அப்படியே புதுக்கோட்டை, அப்புறம் இந்த சிவகங்கை, திருச்சி, டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை வரும். கண்டிப்பா டெல்டாவிற்கு இன்னைக்கு மழை இருக்கு. சரிங்க. எப்போ வரும்னா நள்ளிரவு இல்லாட்டி அதிகாலை டெல்டா மாவட்டத்துக்கு வரும். அதாவது இப்ப திருப்பூர்ல பெய்யறதும், சரிங்க. திண்டுக்கல்ல பெய்யறதும் அப்படியே கிழக்கு நோக்கி தான் வரும் இனிமே. ஓ! மேற்கு அப்படியே கிடையாது. ஆமா, மேற்கு கிடையாது. சரிங்க. கிழக்கு அதாவது இன்றைக்கு தான் டைம் ஓவர். அதாவது இது அப்படியே மேற்கு உருவாகி கிழக்கு நோக்கி வந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தோட பகுதி, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வடக்கே டெல்டா மாவட்டங்கள், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், ம். புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அந்த திருவண்ணாமலையில பெய்யறது, அதாவது ம். கல்வராயன் மலையில பெய்யறதும் சென்னைக்கு வரும். சரிங்க. அதாவது சரியா சொல்ல போனா ராமநாதபுரத்துல இருந்து சென்னை வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில மழை இருக்கு அந்த மாவட்டங்கள்ல. சரிங்க சார். நாளைக்கு என்ன ஆகும்னா, இந்த பரப்பு கூடும். கண்டிப்பா நாளைக்கு, இன்னைக்கு பெய்யாத திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்துல நாளைக்கு மழை. ஓ! நாளைக்கு அப்ப கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு. கண்டிப்பா படிப்படியா நாளுக்கு நாள் மழைப்பொழிவு அதிகரிக்கும். சரி நாளைக்கு சார். இன்னைக்கு பெய்யாதவங்கலாம் நாளைக்கு உண்டு. சரிங்க. நாளைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல தொடங்கி அனைத்து உள் மாவட்டங்கள், இறுதியில வழக்கம் போல நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை கடலோரம் எல்லா மாவட்டத்துக்கும் நாளைக்கு மழை உண்டு. ஒதுக்கி தான். ஒரு புது அதாவது சிஸ்டம் இன்னைக்கு ஒண்ணு உருவான்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாமா. அது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து 5ஆம் தேதி, 6ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வுநிலைக்கு முந்தைய வெப்பச்சலன இடிமழை தான். சரிங்க. காற்று சுழற்சி 6ஆம் தேதி தான் உருவாகுது. அதாவது என்னைக்குன்னா புதன்கிழமை. ஓ! புதன்கிழமை காற்று சுழற்சி உருவாகுது. எங்க உருவாகுதுன்னா, நிலநடுக்கோட்டிய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல். அதாவது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட மத்திய பகுதி. சரி. அப்புறம் அப்படியே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல காற்று சுழற்சி உருவாகுது. உருவாகும் பொழுதே ஆ. தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், கேரளாவிற்கும் மழைப்பொழிவு தொடங்கிரும். இதே மாதிரி மழை தான். அது கொஞ்சம் வெப்பச்சலன மழையோட சேர்ந்த ஒரு இடி மின்னல் தென்மேற்கு மழை. பருவமழை. தென்மேற்கு பருவமழை கிடையாது. ஓ! வெப்பச்சலன மழை. ஒரு காற்று சுழற்சி இணைந்திருக்கிறதுனால ஒரு அமைதியான ஒரு மழையா இருக்கும். ஓகேங்க. ஒரு நிசப்தமான ஒரு மழையா இருக்கும். வரக்கூடிய 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. சரிங்க. 7 பரப்பில் கூடும். அது காற்று சுழற்சி மழை. ஓ! வெப்பச்சலன மழை இல்ல, காற்று சுழற்சி மழை. ஓகே. நீடித்து நின்று பெய்யும். அதாவது எப்படின்னா, இப்ப உள்ள மழையில வந்து 1/2 மணி நேரம் பெய்து ஓடிடுது அடுத்த ஊருக்கு. ஆமாங்க. அந்த மழை எப்படின்னா, சுமார் அப்படியே தூறலாவே சில மணி நேரங்கள் நீக்கும். அந்த மழைக்காலம் போல் பெய்யற மழைன்னு வடகிழக்கு பருவமழை காலம் மாரி. வடகிழக்கு பருவமழை காலம் மாதிரி பெய்யற மழை. 8ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி, 13ஆம் தேதி வரைக்கும் மழை தான். அருமை. ஆமா. அந்த சிஸ்டம் என்ன ஆக போகுதுன்னா, இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடையில நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல உருவாகி, சரிங்க. குமரி முனையில இருந்து இலங்கை மற்றும் தமிழ்நாட்டோட வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் அப்படியே பெரிய சுழற்சியா இருக்கும். ஓ! அது என்ன ஆகும்னா, கேரளாவோட மேற்கு தொடர்ச்சி மலை, கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் அந்த சுழற்சியோட தாக்கம் இருக்கும். சரிங்க. இதனால கொஞ்சம் மழை காலம் மாதிரியே மழை இருக்கும். ஆனா தொடர்ந்து பெய்யாது. மேகமூட்டமா இருக்கும். ஆங்காங்கே தூரும்.
ம். இந்த மாதிரி மழை 8ஆம் தேதி மதியத்துக்கு மேல மாலை இரவு சில இடங்கள்ல கொஞ்சம் கூடுதல் மணி நேரம் மழை பொழிவை கொடுக்கும். இப்ப எல்லாம் வருது போயிடுது இல்ல, அது அப்படி இல்ல. சில மணி நேரங்கள் ஆஃப் டே ஒரே ஓ. மழை தூறல் சாரல். சில ஒரு இடங்கள்ல இடத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா விடிய விடிய கூட தூறலா கொடுத்துட்டே இருக்கும். இருக்கும். அந்த மாதிரி நின்று பெய்யக்கூடிய மழையா இருக்கும். ஓ. ஆமா, அது நல்ல பூமியில குடிக்கிற அளவுக்கு பெய்யும், நல்லா சலிக்க பெய்யும். அது இது வந்து 8ல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. சரி. இந்த காற்று சுழற்சி வேகமா தீவிரமடையாது. ஓ. 7ஆம் தேதி 6ஆம் தேதி உருவாகி 8ஆம் தேதி ஒரு தாழ்வு நிலையாகி, அதாவது கடலோடு இருந்த காற்று சுழற்சி 8ஆம் தேதி ஆகி 9ஆம் தேதி தமிழ்நாட்டு கரைக்கு ஒட்டி வந்து 10ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தமிழ்நாட்டு கரையை ஒட்டி 11, 12, 13ல தான் தமிழ்நாட்டை விட்டு வடகடலோரத்துக்கு போய் 15, 16ல ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம் போய் அப்படியே கிராஸ் பண்ணி சரி. அரபிக்கடலுக்கே வந்துடும். அதாவது கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தோட பகுதி வழியா மங்களூர் பகுதிக்கு வந்துடும், அரபிக்கடலுக்கு வந்துடும். ஆ. அப்ப என்ன ஆகும்னா இந்த படிப்படியா மழை பொழிவு தமிழ்நாட்டுல பரவலாகவும் தீவிரமாகவும் நீடித்து நின்று சில இடத்துல பெய்யும். ஒதுக்குதல் என்பது குறையும் 8ஆம் தேதியில இருந்து. ஓ. ஆமா, 8ஆம் தேதியில இருந்து ஒதுக்குதல் குறையும், படிப்படியா பரப்பில் அதிகரிக்கும், மழையோட அளவும் கூடும், மழை பொழிவு நேரமும் கூடும், பரப்பும் கூடும். ஒட்டுமொத்த தமிழகமும் பெய்யுமாங்க சார் இல்ல? ஒட்டுமொத்த தமிழகமும் பெய்யும். ஆனா கடலோர மாவட்டங்களை ஒட்டிய பகுதியில, அதாவது அந்த தாழ்வு நிலை உருவாகி டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமா வரும் பொழுது வடகடலோரம் டெல்டாவும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். சரிங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும், கடலோரத்தை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். இது கிராஸ் பண்ணி அரபிக்கடல் போற நாள் இருக்கு பாருங்க, அந்த 12க்கு மேல 14, 13, 14, 15 ஆமாங்க. அப்போ மேற்கு மாவட்டங்கள் கேரளா கர்நாடகாவுக்கு அதிகமாகும். ஓ. காரணம் என்னன்னா அரபிக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது 2வது வாரத்துல. சரிங்க. இந்த சுழற்சியும் அந்த சுழற்சியும் கர்நாடக பகுதியில, கேரளா வடக்கு கேரளா பகுதியில போய் ஒன்றிணைந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கேரள எல்லையோர அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு எல்லாமே மழை பிடிப்பு கொஞ்சம் கூடுதலா கொடுக்கும். ஓ. அதாவது சுருக்கமா சொல்ல போனா 7ஆம் தேதி வரை இடிமழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே, 8ஆம் தேதியிலிருந்து தாழ்வு சுழற்சி மழை படிப்படியா பரப்பில் அதிகரிக்கும், ஆந்திர கரையோரம் வரைக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் பயணிச்சு பிறகு 13, 14, 15ல அரபிக்கடலுக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அரபிக்கடலோரத்திலையும் மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி ரெண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து விலகி போக போகுது. ஓகே. விலகி போனாலும் வெப்பசலன மழை தமிழ்நாட்டுல இருந்துட்டே தான் இருக்கும். அதாவது ஒதுக்கி ஒதுக்கி மீண்டும் இப்ப பெய்யுதுல அதே போல மாறிடும். மறுபடியும் 15ஆம் தேதிக்கு மேல இப்ப பெய்யறது மாதிரியே வெப்பக்கிரணகிரி மழை இருந்துட்டே இருக்கும். அப்புறம் தென்மேற்கு பருவமழை வந்துடும். எப்பன்னா 25ஆம் தேதியில இருந்து தென்மேற்கு பருவ காற்று திரும்ப ஆரம்பிக்கும். முழுமையா ஃபுல்லா கேரளாவுல தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் 28, 29 சரியா தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். அப்ப வந்து நம்ம வழக்கமா பெய்யக்கூடிய சாரல், கணவாய் பகுதிகளில் சாரல் இதெல்லாம் வரும். ஆனா ஸ்ட்ராங் சிஸ்டத்துல தான் தென்மேற்கு பருவமழை உருவாகும். அதனால கேரளாவுல மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் எடுப்பிலே ஸ்ட்ராங்கான மழை பொழிவு கொடுக்க போது மாத இறுதியில. வெயிலுங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. இனிமே வெயில் எல்லாம் குறைஞ்சிடும். முதல்ல இந்த அனல்லாம் உங்களுக்கு போயிடும். இந்த தாழ்வு நிலை உருவாகும் பொழுது நாள் முழுவதும் மேகமூட்டமாகவும் குளிர்ந்த சீதோஷன்லயும் இருக்கும். ஒரு மழைக்காலம் போல ஒரு கிளைமேட்டை மாத்திரும் 8ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி. வறட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க. அக்னிங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, அனலுக்கே வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அனல் வேலூர் பகுதியில மட்டும் இருக்கும். வேலூர், திருத்தணி, ஆந்திர பகுதியில மட்டும் இருக்கும். அதுவும் இந்த வடக்கு நோக்கி போகும்னா இந்த 11ஆம் தேதி 12ஆம் தேதி வாக்குல அந்த வெப்பமும் தெரிஞ்சிடும். அங்கேயும் அதுவும் இருக்காது. அப்ப 2வது வாரம் அக்னி என்பது குளிர்ச்சியா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப தென்மேற்கு பருவமழை மே கடைசியில் ஆரம்பிக்குது. ஆமா, நல்லா இருக்குங்க. ஆமா, நல்லா இருக்கு. அதுல இருந்தோம்ல இந்த அதாவது சூப்பர் எல்னினோ அதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர இந்த வருஷத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதை விட தென்மேற்கு பருவமழை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யும், சாரல் மழை பெய்யும் கணவாய் பகுதிகளில். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுதான். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இந்த 2015ல வெள்ளம் கொடுத்தது போலவே, அதாவது சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்துக்கு பாதிக்கிற மழை பொழிவு. அது வெள்ளம்னா அந்த மாதிரி இருக்காது, பாதிக்கிற மழை கடலோர மாவட்டங்களுக்கு. அப்ப கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு பாதிக்கிற மழை இருந்தாலே உள்ள ஒரு சிறப்பான மழை பொழிவை கொடுப்பதற்கு இந்த ஆண்டு 2026 வடகிழக்கு பருவமழையும் சாதகமா இருக்கு. அதனால பருவமழை உங்களுக்கு வந்து ஏதாவது எல்னினோ அதுன்னு சொல்லி உங்களை அச்சுறுத்தும் தகவல் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வானிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு இந்த வருடத்துக்கு இல்லைன்னு தான் தெரியும். பயப்பட தேவையில்லைங்க. ஆமா, பயப்பட. தேங்க்யூ சார். நன்றி.